அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை ஈடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு மேல் அறுபடை வீடுகள் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்குமிடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மன் என்னும் அரக்கனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதைத்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். பின்னால் அந்த பெயரே செந்தில்நாதர் என மாறியிருக்கு. அதுபோல திரு ஜெயந்தியூர் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. சிறப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் அறுபடை வீடுகளை மலை மீது அமைந்திராத கோவில். திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரம் உடையதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகனின் வலது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார். முருகனின் பின்புறம் இடதுபுற சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறாங்க. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியோடு தவக்கோலத்தில் இருக்கார். அவரின் தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி காட்சி தருவதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணம் இருக்கு. சில முனிவர்கள் உலக நலனுக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி வராங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. தினமும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கடற்கரையில் கரைப்பாங்க. இது கங்கை பூஜை என அழைக்கப்படுது. முருகப்பெருமான தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கியிருக்காரு. இவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுடன் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகப்பெருமானுடன் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருள வேண்டி கொண்டிருக்கார். அதன்படியே முருகனுக்கு இங்கேயே தங்கியதாகும். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க. சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மாறியிருக்கு. திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் என மாறியிருக்கு. கோவில் பிரதான சன்னதியில் சுப்பிரமணியர் பிரம்மச்சாரியராக நின்ற கோலத்தில் காட்சி தராரு. 4 புஜங்களுடன் நின்ற கோலத்தில் இந்த இடத்திற்கு ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கையில் ஜபமாலை, வலதுபுறத்தில் ஒரு கையில் வேலும் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு காட்சி தருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் சிவபூஜை செய்த கோலத்தில் காட்சி தந்திருக்காரு. இந்த சன்னதியில் அடுத்து இடதுபுறத்தில் சின்ன வாசலை கொண்டு துவார பாலகர். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னதியில் சற்று குனிந்து பார்த்தால் 5 லிங்கங்களை நாம் தரிசனம் செய்யலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இல்லை என்றால் அவர்களுக்கு திருமண தடை, குழந்தையின்மை, தொழில் முன்னேற்றம் இன்மை போன்ற பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும். இவ்வாறான தடைகள் நீங்கி குரு பலன் நீங்க நாம் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தால் நல்ல பலன் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது.
அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தவிர மற்ற 5 கோவில்களுமே குன்றுகளின் மேல் அமைந்திருக்கக்கூடியது என அனைவரும் நினைத்து கொண்டிருக்காங்க. ஆனால் திருச்செந்தூர் கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது தான் அமைந்துள்ளது. அதற்கு உதாரணமாக அங்கு இருக்கக்கூடிய வள்ளி குகையை ஒட்டி மணல் மேடு இருப்பதை காண முடியும். இந்த மணல் குன்றுகளின் மீது தான் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் முருகனை வணங்கி தரிசித்த வன்பு. அங்கு முருகனின் கருவறைக்கு பின்னால் முருகப்பெருமானே வழிபட்ட பஞ்சலிங்கங்களை நாம் தரிசனம் செய்யலாம். அதற்கு பெரிதளவில் துணை புரிந்த 3 அடிகளாருடைய சமாதி முருகன் கோவிலில் சிறிது தூரத்தில் இருக்குது. அந்த 3 அடிகளாரின் சமாதியுமே மூவர் சமாதி என அழைக்கப்படுது. இவர்களை சென்று தொழுந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. திருச்செந்தூர் முருகனின் மற்றும் ஒரு பெருமை என்னவென்றால், இங்கு டச்சுக்காரர்கள் இந்தியாவில் இருந்த பொழுது முருகன் சிலையை கடத்தி அவர்களது நாட்டிற்கு கொண்டு செல்ல முயன்றிருக்காங்க. அப்பொழுது கடலுக்கு நடுவே செல்லும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சூறாவளி அடிக்க தொடங்கியது. அப்பொழுது அவர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து முருகனின் சிலையை கடல்ல போட்டு பின்னர் சூறாவளி நின்றது. சில காலங்கள் கழித்து ஒரு பக்தனுடைய கனவுல தோன்றிய முருகன் தான் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி வெளியே எடுக்க சொன்னார். அப்படி கண்டெடுக்கும் பொழுது முருகன் சிலையில் திருச்செந்தூர் கோவில் உள்ளேதான் இருக்கிறது. இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை மீண்டும் ஒருமுறை சந்திக்க சென்றால் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு தவறாமல் தொழுந்து விட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அறுபடை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியம் போர் வீரர்களின் குடும்பத்தை படை என்று அழைப்பாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக தனது போருடன் படை வீரர்களோடு தங்கி இருந்த இடம் திருச்செந்தூர். எனவே படை வீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய முருகனுடைய ஆற்றுப்படுத்தும் வீடு அறுபடை வீடுகளாக மாறியிருக்கு. சூரபத்மனை ஐப்பசி மாத தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்தசஷ்டி விழா ஐப்பசி மாதம் மிக சிறப்பான முறையில் இந்த கோவிலில் கொண்டாடப்படுது. கந்தசஷ்டி விழாவின் பொழுது மக்களுடைய நன்மைக்காக சஷ்டி யாகம் செய்யப்படுது. 6 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கந்தசஷ்டி விழாவுக்கான லட்சக்கணக்கில் மக்கள் திருச்செந்தூர் கோவில் வந்து கடற்கரை பகுதியில் கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானின் சாராம்சத்தை கொண்டவராக இருப்பாங்க. எனவே ஜாதகத்தில் குரு பகவான் அருள் பெற்று அவரது திசை காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் பெருமளவில் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. திருச்செந்தூர் கோவிலில் சிறந்த குரு பரிகார தலமாகும். அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். முருகன் அசுரர்களை வதம் செய்தது என்பதால் தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம். குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபடுவது நன்மை தரும். அனைத்து கோவில்களிலும் உற்சவர் ஒன்றுதான். ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு தினமுமே 6 கால பூஜைகள் செய்யப்படுது. இந்த பூஜையின் பொழுது சிறுபருப்பு பொங்கல், அப்பம், கஞ்சி, தோசை, நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொரி போன்றவற்றை நிவேதினமாக படைக்கப்படுது. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று 4 கிணற்றுல நீராடி நம்ம முருகப்பெருமான தரிசனம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.